ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ஆர்ஆர்பி எக்ஸாமோட ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச குரூப் டி என்டிபிசி எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் ரிவைஸ் பண்ண போகிறோம். அதில் டாபிக் பார்த்தீங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். இந்த டாபிக் படித்தவங்க இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா டைப்பில் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் டைப் பாருங்கள், கொஸ்டின் பேஸ்ட் ஆன் ஷேரிங். ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க, அந்த அமௌண்ட்டை வந்து எப்படி பிரிக்கலாம், எப்படி ஷேர் பண்ணலாங்கிறது தான் இந்த டைப்பில் பார்க்க போகிறோம். கொஸ்டின் பாருங்கள். 3 numbers are in the ratio 7:20:8 and the sum of this number is 4,830. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த மிடில் வேல்யூன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, இது பார்த்தோன்னே ஆன்சர் எப்படி பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு இந்த டிவிசிபிலிட்டி ரூல் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அந்த ரூல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருப்பீங்க, அதை அப்ளை பண்ண தெரிஞ்சுன்னா ரொம்பவே ஈஸின்னு சொல்கிறேன். இப்போ மிடில் வேல்யூனா என்னன்னு பாருங்கள், 20. இப்போ 20ங்கிறது நமக்கு 2ஓட மல்டிபிள், 4ஓட மல்டிபிள், 5ஓட மல்டிபிள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 20ஓட ஃபேக்டர்னு சொல்லலாம். சரிங்களா, அப்போ இந்த ஃபேக்டர் இப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 2, இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2ஓட மல்டிபிளாக இருக்கும், இல்லைனா 4ஓட மல்டிபிளாக இருக்கும், இல்லைனா 5ஓட மல்டிபிளாக இருக்கும். கண்டிப்பாக இது மூணுமே இந்த 3 கண்டிஷனும் ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, அப்போ ஆப்ஷன் பாருங்கள். நமக்கு ஆப்ஷனில் எல்லா நம்பருமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் 59, செகண்ட் ஆப்ஷன் 60, 61, 63, கடைசி நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த பிஏ தவிர மீதி எல்லாமே ஆட் நம்பரில் முடியுது. சரிங்களா, அப்போ 2 கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் 2ஆல் டிவைட் ஆகுமா இல்லையாங்கிறது கடைசி நம்பர் எப்படி இருக்குங்க, ஈவனில் இருக்கும். சரி, அதை வச்சு நம்ம ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி தான் வருங்கிறது சொல்லலாம். இல்லைனா நம்ம கடைசி 2 டிஜிட் எடுத்து 4னா என்ன, கடைசி 2 நம்பர் எடுத்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, இந்த மாதிரி டிவிசிபிலிட்டி ரூல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு ரூல் இருக்குது. அதை அப்ளை பண்ண தெரிஞ்சால் இந்த டைப் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். எங்கே வந்து பிரச்சனை வரும்னா, 2 ஆப்ஷன் ஒரே மாதிரி வருதுன்னு வைங்க. இப்போ எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் 0, எல்லா ஆப்ஷன்லேயும் 0 வரும்போது நம்ம கண்டிப்பாக வந்து இந்த சமயம் எப்படி அப்ரோச் பண்ணுறோங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, அப்போ இங்கே பாருங்கள், டோட்டல் 4,830. இந்த 4,830 எவ்வளோ ரேஷியோவாக பிரிச்சிருக்காங்க, 7:20:8. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 27:35. இப்போ 35ஆல் பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு 1 ரேஷியோ கிடைக்கும். 1 ரேஷியோ கண்டுபிடிச்சி அதை பார்த்தீங்கன்னா என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணுங்கள், ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர். இதுதான் ஸ்ட்ரக்சர், இதை தான் நீங்கள் படிச்சிருப்பீங்க. சரிங்களா, இப்போ எதால் கேன்சல் பண்ணலாம், 5ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 4 டைம்ஸ், இந்த இடத்துல 7 டைம்ஸ் கேன்சல் பண்ணுங்கள், 6 டைம்ஸ், ரிமைனிங் 6, 63ல் 9 டைம்ஸ் வரும், 7 டேபிள் 0, 690 × 4 0, 36, ரிமைனிங் 3, 24 + 3 27, 2760. Next sum solve பண்ணலாம். The ratio of the number of girls and boys are participating in the sports of a school is 2:5. If the number of girls 200, கொஸ்டின் என்னன்னு பாருங்க, நம்பர் ஆஃப் பாய்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, அப்போ இதில் என்ன வித்தியாசம்னா, போன சம்மில் பார்த்தீங்கன்னா டோட்டல் கொடுத்து இண்டிவிஜுவல் கேட்டிருக்காங்க, இதில் இண்டிவிஜுவல் கொடுத்து நமக்கு பாய்ஸ் எவ்வளோங்கிறது கேட்டிருக்காங்க. சரிங்களா, அப்போ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா இப்போ எதை கொடுத்துருக்கான்னு பாருங்கள், கேர்ள்ஸ் கொடுத்துருக்காங்க. கேர்ள்ஸோட ரேஷியோ எவ்வளோ, 2 ரேஷியோ. இப்போ 2 ரேஷியோ பார்த்தீங்கன்னா எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், 200க்கு ஈக்குவலாக இருக்கும். கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பாய்ஸ், அப்போ பாய்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 5 ரேஷியோ. அப்போ கண்டிப்பாக ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5ஓட மல்டிபிளாக தான் இருக்கும். இப்போ எல்லா ஆப்ஷனுமே 5ஓட மல்டிபிளாக இருக்குது. அப்போ இதை சால்வ் பண்ண தெரியணும். அப்போ எது ஈக்குவலாக இருக்குன்னு பாருங்கள், இந்த 2:200க்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ 2ஆல் டிவைட் பண்ணுங்கள், எதை கொஸ்டினாக கேட்குறோன்னா மல்டிப்ளை பண்ணுங்கள். பாய்ஸ் தான் கேட்டிருக்காம பாய்ஸோட ரேஷியோ எவ்வளோ, 5. கேன்சல் பண்ணிங்கன்னா 100 × 5 500. அப்போ பாய்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 500, ஆப்ஷன் பி. இதே கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டோட்டல் கேட்டிருந்தாங்கன்னா 200 divided by 2 into 7ங்கிறது ஸ்ட்ரக்சர். டோட்டல் எவ்வளோ ரேஷியோங்க, 7 ரேஷியோ. அப்போ டிவைட் பண்ணிங்கன்னா 1:100 கிடைக்கும். அதில் டோட்டல் பார்த்தீங்கன்னா 700ன்னு சொல்லிடலாம். சரியா, நெக்ஸ்ட் சம் சால்வ் பண்ணலாம். A number is divided into 2 parts such that one part is 10 more than the other. என்ன கண்டிஷன்னா 1 part is 10 more than the otherனா 2 நம்பருக்குள்ள டிஃபரன்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அப்போ 2 நம்பருக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ, 10. If the 2 number
ரேஷியோ எவ்வளோ 5:3ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த 2 பார்ட்னு கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ 2 பார்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் எவ்வளோ ரேஷியோ 5:3ன்னு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதோட வித்தியாசம் தான் ஒரு நம்பர் இன்னொரு நம்பரோட அதிகம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது எதை மீன் பண்ணுதுன்னா வித்தியாசம். சரிங்களா? அப்போ இந்த நம்பருக்கான வித்தியாசம் எவ்வளோன்னு பாருங்க. 2 ரேஷியோ இந்த 2 எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் 10க்கு ஈக்குவலாக இருக்கும். பட் 2 ரேஷியோ 10ஆக இருந்தால் நமக்கு 1 ரேஷியோ என்னவா இருக்கும் 1 ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 5. இப்போ இதுலேருந்து நீங்கள் ஆன்சர் சொல்லலாம். 1 ரேஷியோ 5 இருந்தால் 5 ரேஷியோ எவ்வளோ 25. 3 ரேஷியோ பார்த்தீங்கன்னா 15 கிடைக்கும். சரிங்களா? இப்போ இதை வந்து ஃபேக்டர்ஸ் கான்செப்டில் யூஸ் பண்ணிங்கன்னா 5ஓட மல்டிபிள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5ஓட மல்டிபிளாக இருக்கும். இல்லைன்னா 3ஓட மல்டிபிளாக இருக்கும். ஆப்ஷன் ஏ வராது, ஆப்ஷன் சி கண்டிப்பாக வராது, டி வராது. அப்போ எது மட்டும் ஃபாலோ ஆகுதுன்னா ஆப்ஷன் பி மட்டும்தான் ஃபாலோ ஆகுது. ரீட் பண்ணும்போதே நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த ஆன்சரை கொண்டு வரலாம். Next question. If 646 banana were distributed among 3 monkeys in the ratio 1/6, 1/9, 1/4, how many banana did the first monkey get? Fraction, அதாவது ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஃப்ராக்ஷனில் கொடுத்தா நம்ம எல்சிஎம் எடுத்து டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா 694 இருக்கா 694 பார்த்தீங்கன்னா எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எப்படி எடுப்பீங்க பெரிய நம்பரோட மல்டிபிள் தான் எல்சிஎம்மா வரும். அப்போ இந்த நம்பரில் பெரிய நம்பர் 9 இருக்கு. 9ல் கூட வர நம்பர் டிவைட் ஆகல. சரியா? எக்ஸாக்டா டிவைட் பண்ணணும் இல்லையா? இப்போ 9 நெக்ஸ்ட் மல்டிபிள் 18. 18ல் 6 டிவைட் ஆகும், 4 டிவைட் ஆகாது. அடுத்து 27 எதுவுமே டிவைட் ஆகாது. கரெக்டா? இப்போ இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா மூணுமே எங்க மீட் பண்ணுதுன்னா 36ல மீட் ஆகும். சரிங்களா? இப்போ இதெல்லாம் வந்து டேபிள வச்சு சொல்றது. சரிங்களா? டேபிள்லாம் நல்லா படிச்சிருந்தா இதை வந்து பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணலாம். இந்த 36ல 6 எவ்வளோ டைம் 6 டைம்ஸ். 36ல 9 எவ்வளோ டைம்ஸ் நியூமரேட்டர்ல மல்டிப்ளை பண்ணுங்க 4 டைம்ஸ். 36ல 4 பார்த்தீங்கன்னா 9 டைம்ஸ். அப்போ ரேஷியோவை கன்வெர்ட் பண்ணியாச்சு 6:4:9. டோட்டல் பனானா பார்த்தீங்கன்னா 649. 649 பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 6ஓட மல்டிபிளாக தான் இருக்கும். 6ஓட மல்டிபிள் இங்கே எது வருதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகுதுன்னா நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 19 into 6 எதை கொஸ்டினாக கேட்குறோம்னா மல்டிப்ளை பண்ணுங்க. 19 டேபிள் பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ். 19 3s 57. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 6 வரும் 646. பேலன்ஸ் 7 வருது. 76ல 19 பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ். 36 34 into 6 எடுத்தீங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4 remaining 2 18 plus 2 204. ஆப்ஷன் டி. இப்போ 6ஓட மல்டிபிள் எதுன்னு பாருங்க. அதை வச்சு நீங்க என்ன பண்ணலாம் தாராளமாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அப்போ 6 அப்படிங்கிறது 2138 வருது. சிக்ஸ் பார்த்தீங்கன்னா 6ஓட ஃபேக்டர் 2 3. அப்போ இந்த 2 3 பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணலாம். அப்போ இதில் 3ங்கிறது ஒரு பெரிய க்ளூ. 3ஆல டிவைட் ஆகுமாங்கிறது நம்ம செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ இந்த டைப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டைப். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல அதிகமாக கேட்ட கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த டைப்ல இருந்தா கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் சால்வ் பண்ணலாம். இந்த ஒரு டைப் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு டைப்னு சொல்லலாம். அதிகமான கொஸ்டின் இந்த டைப்ல இருந்தா கொஸ்டின் ப்ரீவியஸா குரூப் டில கேட்டிருக்காங்க. Question பாருங்க. 1386 divided among Vinod, Kajal and Arpit in such a way that ₹7, ₹41, ₹12 be deducted சொல்லியிருக்காங்க. இப்போ ஷேர் பண்றாங்க. ஷேர் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அமௌண்ட் வந்து பிடிச்சு வைக்கிறாங்க. சரிங்களா? ஃபைனலா பார்த்தீங்கன்னா they have money in the ratio ஷேர் பண்றாங்க. பேலன்ஸை 4:10:12. Find the share of Kajal. அப்போ காஜலோட ஷேர் எவ்வளோ 10. அப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் அமௌண்ட்டை நீங்கள்
ஸ்பிளிட் பண்ணோம்னா 10ஓட மல்டிபிள் தான் கண்டிப்பா ஆன்சரா வரும். அந்த 10ஓட மல்டிபிள்ல காஜலோட ஃபர்ஸ்ட் இனிஷியலா எவ்வளவு பிடிச்சிருக்காங்க, 41 rupees பிடிச்சு வச்சிருக்காங்களா, அந்த 41 ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு ஆன்சர். இப்போ இதுல கண்டிப்பா ஆன்சர் பாத்தீங்கன்னா 1ன்னு தான் முடியும். ஏன்னா 10ஓட மல்டிபிள் எல்லாமே 0ன்னு முடிஞ்சிருக்கும். 0 கூட இந்த 41 ஆட் பண்ணும்போது கண்டிப்பா யூனிட் டிஜிட் என்னவா இருக்கும், 1ஆ தான் இருக்கும். ஆப்ஷன் பி தான் ஆன்சர்ங்கிறது சொல்லலாம். சரிங்களா? இப்ப பாருங்க நார்மலா எப்படி வருதுங்கிறது சால்வ் பண்ணி காமிக்கிறேன். 1386 ஆட் பண்ணுங்க 7 41 12. இப்போ எந்த அமௌண்ட்டை வந்து டிடெக்ட் பண்ணியிருக்காங்களோ அதை இனிஷியல் அமௌண்ட்ல இருந்து லெஸ் பண்ணணும். 80 ரிமைனிங் 1 5 6 60 rupees வந்து லெஸ் பண்ணுங்க. லெஸ் பண்ணீங்கன்னா பேலன்ஸ் அமௌண்ட் தான் 4 10 12 ரேஷியோல ஷேர் பண்ற மாதிரி இருக்கும். 2 பேலன்ஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1326. 1326 டிவைடட் பை டோட்டல் ரேஷியோ. டோட்டல் எவ்வளவு வருது, 26 இன்டூ யாரை கொஸ்டினா கேட்டிருக்காங்க, காஜலோட ரேஷியோல 10. இப்போ டிவைட் பண்ணுங்க. 13 டேபிள் எடுக்கலாமா, 2 டைம்ஸ், இந்த இடத்துல 1 டைம்ஸ் 0 2, மறுபடியும் 2 அதை கேன்சல் பண்ணீங்கன்னா 51. 51 into 10 is equal to 5 10. பாத்தீங்களா? அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா 10ஓட மல்டிபிள் 0ன்னு முடியுது. இப்போ இது கூட என்ன பண்ணோம், 5 10 கூட 41 ஆட் பண்ணீங்கன்னா 551. இதான் நம்மளோட ஆன்சர், ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் சம் பாருங்க. நெக்ஸ்ட் சம் சால்வ் பண்ணலாம். rupees 6129 divided among PQR in such a way that if rupees 71, 38, rupees 20 rupees is deducted from their respective ratio. They have money in the ratio 14:3:8. Find the difference between original share of Q and R. Total amount பார்த்தீங்கன்னா 6129 ஷேர் பண்றாங்க. ஷேர் பண்றதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தருக்கும் அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 71 31 20 rupeesனு டிடெக்ட் பண்ணி ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணுவோம்னா, அந்த டிடெக்ட் பண்ண அமௌண்ட்டை வந்து டோட்டல்ல இருந்து லெஸ் பண்ணணும். சரிங்களா? ஏன்னா லெஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்கான், 14:3:8ங்கிற ரேஷியோல ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்போ டோட்டல் எவ்வளோன்னு பாருங்க, 129 rupees பார்த்தீங்கன்னா டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. அது டோட்டல்ல இருந்து டிடெக்ட் பண்ணிட்டீங்கன்னா மைனஸ் பண்ணுங்க, எவ்வளோ கிடைக்குது, 6000. இந்த 6000 தான் என்ன பண்றாங்கன்னா ரேஷியோல பிரிக்கிறாங்க. அப்போ 6000 டிவைடட் பை டோட்டல் ஆட் பண்ணீங்கன்னா எவ்வளோ, 25 ரேஷியோ டிவைட் பண்ணீங்கன்னா 1 ரேஷியோ கிடைக்கும். இப்போ இந்த 1 ரேஷியோல இருந்து நம்ம கியூவோட அமௌண்ட்டை கண்டுபிடிப்போம். கியூ எவ்வளோ, 3 ரேஷியோ கண்டுபிடிச்சு அது கூட இப்போ இந்த 71ங்கிறது யாருப்பா, பி கியூ ஆர். கியூவோட வேல்யூ என்ன பண்ணிடுவோம், ஆட் பண்ணிடுவோம். அதே மாதிரி ஆரை கண்டுபிடிச்சு 20 ஆட் பண்ணிடுவோம். சரிங்களா? இப்போ 2 பேருக்குள்ள இண்டிவிஜுவல் ஷேர் கிடைச்சது, அந்த ஒரிஜினல் ஷேர் கிடைக்குது, அதோட டிஃபரன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதை எப்படி தனித்தனியா கண்டுபிடிக்காம சால்வ் பண்ணலாம்னா, இங்கே பாருங்க ஒரு சின்ன ட்ரிக் சொல்றேன். டிஃபரன்ஸ் தான் கொஸ்டின் கேட்குறான். 2 பேருக்குமான டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு பாருங்க, 5. இப்போ இன்டூ 5 எடுங்க. இப்போ கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும், 5 12 times 60, 1200 rupees கிடைக்குது. 1200 rupees பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இந்த 70 இந்த 38 20 இருக்கு இல்லையா, இப்போ இந்த இடம் பாருங்க, கொஞ்சம் இந்த இடம் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா சால்வ் பண்ணீங்கன்னா ஈஸியாக ஆன்சர் கொண்டு வரலாம். என்னன்னா இதுல யாருக்கு அதிகமாக ஷேர் போகும்னா 8 ரேஷியோ இல்லையா, கியூ அண்ட் ஆரோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 3:8. அதுல யாருக்கு அதிகம், ஆர். அப்போ ஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆர் பிளஸ் 20. அதே மாதிரி கியூ பார்த்தீங்கன்னா கியூவை கண்டுபிடிப்போம். எதை பிளஸ் பண்ணுவோம், 38 பிளஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எடுத்து இங்கே பாருங்க, இந்த டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸான கொஸ்டின் கேட்குறாங்க. டிஃபரன்ஸ் என்ன இருக்குன்னா 18 இருக்கு. அந்த 18 பார்த்தீங்கன்னா மைனஸ்ல இருக்கு. அப்போ இந்த 1200 கண்டுபிடிச்சிருக்கோமா, அந்த டிஃபரன்ஸை மைனஸ் பண்ணீங்கன்னா 1182. இதுதான் பார்த்தீங்கன்னா ஆன்சர். டைரக்டா ஆன்சர் கிடைக்கும். ஒரே ஒரு ஸ்டெப் தான். இது மைனஸ்ல வந்தா மைனஸ் பண்ணணும், இது பிளஸ்ஸா இருந்தா பிளஸ் பண்ற மாதிரி. அது மேல இருக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா பெரிய நம்பரா இருந்தா பிளஸ் பண்ற மாதிரி வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. சேம் அதே மாதிரி ஒரு சம் தான்.
10,415 டிவைட் பண்ணியிருக்காங்க. 450 என்ன பண்ணுவீங்க? 62, 17, 79. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது எவ்வளோ கிடைக்குதுப்பா? ஆட் பண்ணும்போது 18 ரிமைனிங் 14 158 கிடைக்குது. 158 பார்த்தீங்கன்னா லெஸ் பண்ணிங்கன்னா 7 10லேருந்து 5 2 10,257 ஷேர் கிடைக்குது. ரிமைனிங் ஷேர்ல 10,257. கொஸ்டின் என்னன்னு பாருங்க. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் Q அண்ட் R? அப்போ Qக்கும் Rக்குமான டிஃபரன்ஸ் பாருங்க. 4 ரேஷியோ. அப்போ இன்டூ 4 டிவைடட் பை டோட்டல் ரேஷியோ. டோட்டல் ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? இந்த இடத்துல 39 கிடைக்குது. சரிங்களா? கேன்சல் பண்ணுங்க. 1 3 3 டைம்ஸ், ரிமைனிங் 1 4 டைம்ஸ், 5ல 1 டைம்ஸ், ரிமைனிங் 2, 29ல 3 9 டைம்ஸ். 13ல கேன்சல் பண்ணுங்க. 13 பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ், 26 பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 8 81ல 13 பார்த்தீங்கன்னா நமக்கு 6 13s are 78. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 39ல 3 டைம்ஸ் சொல்லலாம். இப்போ 263 இன்ட்டு 4 கிடைக்குது. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 12 ரிமைனிங் 1 25 ரிமைனிங் 2 1052 அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கிடைச்சது. டிஃபரன்ஸ் கிடைச்சது. ஆனால் கடைசியில் என்ன பண்ணணும்? டிஃபரன்ஸ் எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இங்கே பாருங்க. இப்போ இதை பிரிக்கும் போது நம்ம இந்த இடத்துல கவனிச்சிங்கன்னா யாருக்கு அதிகமான அமௌண்ட் போகுதுன்னு பாருங்க. அப்போ ஆருக்கு தான் அதிகமான ஷேர். 14 ரேஷியோ போகுது. கரெக்டா? அப்போ ஆர் பிளஸ் ஆரோட வேல்யூ எவ்வளோ? 79. ஆர் பிளஸ் 79. அடுத்தது கியூவை வந்து செகண்டா எழுதணும். கியூ பிளஸ், ஏன்னா கம்மியான ஷேர் இல்லையா? அதுதான் டிஃபரன்ஸ் எடுக்கும்போது 2 பேருக்குமான டிஃபரன்ஸ் கியூ அண்ட் ஆருக்கான டிஃபரன்ஸ் பார்க்கணும். அது வேல்யூ பார்த்தீங்கன்னா பெரிய நம்பர்ல சின்ன நம்பரை லெஸ் பண்ணுவோம். சரியா? அப்போ கியூ பிளஸ் இந்த வேல்யூ எவ்வளோ? கியூ பிளஸ் பார்த்தீங்கன்னா 17. இப்போ 2 பேருக்குமான டிஃபரன்ஸ் எடுப்போம். டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 79க்கும் 17க்குள்ள டிஃபரன்ஸ் எடுங்க. என்னவா மாறும்? 262. அப்போ 79லேருந்து 17 போயிடுச்சுன்னா ப்ளஸ் 62. அப்போ இது கூட 1052 கூட 62வை ஆட் பண்ணிங்கன்னா 4114 1114. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஒரே ஒரு விஷயம் தனித்தனியாக கண்டுபிடிக்கிறது பதிலாக இந்த டிஃபரன்ஸ் வந்து கொஞ்சம் தெளிவா இந்த இடத்துல யோசிச்சிங்கன்னா ஈஸியா ஆன்சர் கொண்டு வரும். நெக்ஸ்ட் சம் பாருங்க. இஃப் A is to B is equal to, இது ஒரு கான்செப்ட். ரேஷியோல முக்கியமான ஒரு கான்செப்ட். சிம்பிளிஃபை பண்ற மாதிரி கொடுப்பாங்க. AB கொடுத்து அதே மாதிரி BC சொல்லி A is to B is to C கேட்பாங்க. சரியா? இப்போ என்ன மீனிங்னா, ஒரு அமௌண்ட் இருக்கு. அமௌண்ட்டை வந்து 3 பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க, ABC. இப்போ இதை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம்னா, A is to B is to C நிறைய மெத்தேட் இருக்கு. மெத்தேட் 1 பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோவை என்ன பண்ணலாம்னா ஃப்ராக்ஷனாக எழுதி சால்வ் பண்ணலாம். A by B is equal to 4/6. அதே மாதிரி B by C is equal to 7/10. சரிங்களா? இந்த மாதிரி ஃப்ராக்ஷனாக எழுதி என்ன பண்ணணும்னா 4/6 7/10 Z ஃபார்ம்ல மல்டிப்ளை பண்ணா A is to B is to C கிடைச்சிரும். பாருங்க, A is to B னா 4 into 7 எவ்வளோ? 20. அடுத்தது 7 into 6 42. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6 into 10 60. இப்போ இதுக்கு ரேஷியோ எடுத்தீங்கன்னா என்னவா இருக்கணும்? 12 1 4 2 1 30. 14 is to 21 is to 30. 14 is to 21 is to 30. ஆப்ஷன் பி. இது மெத்தேட் 1. மெத்தேட் 2 பார்த்தீங்கன்னா ஒரு ரோ வைஸா எழுதி சம சால்வ் பண்ற மாதிரி. இப்போ இந்த மெத்தேட் 2 தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இடத்துல ABC வரைக்கும் கேட்டா நீங்க Z ஃபார்ம்ல மல்டிப்ளை பண்ணலாம். ABCDEன்னு கேட்டா நான் இப்போ சொல்ற மெத்தேடு தான் நிறைய இடத்துல ஃபாலோ ஆகும். 4:3 எழுதுங்க ஃபர்ஸ்ட் ரோல.
அடுத்து 7:B சின்னு இருக்கு இல்லையா, பிக்கு நேரா கீழே செகண்ட் ரோல பார்த்தீங்கன்னா பி அண்ட் சிக்கு நேரா 7:10 எழுதுங்க. ஓகேங்களா? இங்க என்ன மிஸ் ஆகுதோ ஃபர்ஸ்ட் ரோல மிஸ் அட்ஜஸ்ட் நம்பரை யூஸ் பண்ணுங்க. இங்க என்ன நம்பர் வருதோ அதை அப்படியே யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி செகண்ட் ரோக்கு வாங்க, அட்ஜஸ்ட் நம்பர் என்ன 7. ஓகேங்களா? இப்போ வெர்டிக்கலா மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ மல்டிப்ளை பண்றதுக்கு முன்னாடி எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா காமன் நம்பர் இருந்தா கேன்சல் பண்ணலாம். இப்போ இதுல 4ல வந்து இப்போ 4 6 6 இருக்கா, காமன் டேபிள் என்ன சொல்லலாம், 2 டேபிள டிவைட் ஆகுமா, 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் 3 டைம்ஸ். இப்போ நீங்க வெர்டிக்கலா மல்டிப்ளை பண்ணா டைரக்டா உங்களுக்கு ரேஷியோ கிடைக்கும். 2 into 7 14, 3 7s are 21, 3 10s are 30, 14:21:30. இப்போ இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். சரியா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. இப்போ ABCD வரைக்கும் சொல்லியிருக்காங்க. A:2, B:2, C:2, D வந்தா மெத்தட் 2 ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸி ஆன்சர் கிடைக்கும். A:2Bக்கு நேரா 1:3 எழுதுங்க. B/C இருக்கு இல்லையா, B:C பார்த்தீங்கன்னா 4:3 செகண்ட் ரோல எழுதுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்கும் டிக்கும் நேரா 5 7. நெக்ஸ்ட் இப்போ என்ன, அட்ஜசன்ட் ஃபர்ஸ்ட் ரோக்கு வாங்க. அட்ஜசன்ட் நம்பர் என்ன 3, எம்டி ஸ்பேஸ்ல எழுதுங்க. சிடி எம்டியா இருக்கு 3 3. செகண்ட் ரோக்கு வாங்க, ஃபர்ஸ்ட் அட்ஜசன்ட் நம்பர் 4, நெக்ஸ்ட் 3 இருக்கு. இப்போ இந்த இடத்துல யார் வருவாங்க, 5 5 வருவாங்க. சரி, இப்போ நீங்க வெர்டிக்கலா மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ 3 3 3 இருக்கு இல்லைங்களா, இப்போ எல்லாத்துலயும் இருந்தா மட்டும்தான். இப்போ போன சம்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கேன்சல் பண்ணியிருப்பேன். 2 3 6 கிடைக்குதா, அது எல்லாத்துலயும் காமன். இந்த வெர்டிக்கலா கம்பேர் பண்ணும்போது எல்லாத்துலயும் காமனா இருக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க 3 மிஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஏங்கிறப்ப 1 4 5 இருக்கு, 3 வரல. அதே மாதிரி 4 4 இருக்கு. எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா வந்தா மட்டும் கேன்சல் பண்ண முடியும். 4 5 சார் எவ்வளோ, 20, 20 into 3 60, 45, அடுத்து 42 வருது. சரிங்களா? ரேஷியோ பாருங்க, 20:60:45 3 3s are 9, 9 7s are 63. ஆன்சர் பாருங்க, 20:60:45:63, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் சம் பாருங்க. which of the following ratio equivalent to 3:2? இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அதிகமாக கேட்டிருந்தாங்க. 3:2 பேசிக்கான ஒரு சம் தான், ரேஷியோக்கான பேசிக் சம் தான். 3:2னா அப்போ இது இந்த வேல்யூ இந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா எந்த வேல்யூவோட ரேஷியோவா இருக்குன்னு கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ கண்டிப்பாக நம்ம ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருக்கோம் 3 2வா இருந்தால் கண்டிப்பாக இங்கே வர நம்பர் பார்த்தீங்கன்னா 3யோட மல்டிபிளாக இருக்கும். இங்கே கிடைக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா 2வோட மல்டிபிளா இருக்கும். இப்போ இந்த ஆப்ஷன்ல 3யோட மல்டிபிள் ஃபர்ஸ்ட் வராது. சரிங்களா? 52ங்கிறது சம் ஆஃப் த டிஜிட் என்ன வருது, 7 வருது. சம் ஆஃப் த டிஜிட் பார்த்தீங்கன்னா 3 வரணும், இல்லைன்னா 3யோட மல்டிபிள் வந்தாதான் டிவிசிபிலிட்டி ரூல் 3 அப்ளை ஆகும். 5 + 4 எவ்வளோ, 9, 3யோட மல்டிபிளா இருக்கு. இந்த இடத்துல 36 2வோட மல்டிபிளா இருக்கு, இது வரலாம் சொல்லலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 3 2 இது வராது, இதுவுமே வராது. அப்போ ஆப்ஷனை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இந்த சம்மை வந்து ஆன்சர் கொண்டு வரலாம். சரிங்களா? நீங்க ஆப்ஷன் மெத்தேடு தான். இப்போ இந்த சேம் நம்பர் வருதுன்னா, சரிங்களா, டிவைட் ஆகுற மாதிரி வருதுன்னா கம்பேர் பண்ணும்போது 3:2 வருதாங்கிறது செக் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் சம் பாருங்க. 5:3 பார்த்தீங்கன்னா 5வோட மல்டிபிள் 50, 3யோட மல்டிபிள் 30 வரலாம். இந்த இடத்துல இதை சூஸ் பண்ணலாம். இது வராது, இது 5வோட மல்டிபிள் 48, 5வோட மல்டிபிள் இல்லை. 85ங்கிறது 3யோட மல்டிபிளும் இல்லை, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் சம் பாருங்க. The total profit of 25,000 is distributed among PQR. P:2Q is equal to 2:1. Q:R is equal to 7:1. இப்போ நமக்கு 25,000 ஷேர் பண்ணணும்னா நமக்கு என்ன வேணும், P:2Q:R வேணுமா?
P/Q பார்த்தீங்கன்னா டைரக்டா ரேஷியோ கொடுக்கல. இப்போ நம்ம என்ன அப்ளை பண்ற மாதிரி இருக்கும், அந்த கான்செப்ட் படிச்சோம் இல்லையா, அதை அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். 2:1 11:7 இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த 1 வரும், இங்க 11 வரும், 22 11 7 வெர்டிகலா மல்டிப்ளை பண்ணும்போது 22:11:7 கிடைக்குது. கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க, ஆரோட வேல்யூ கேட்குறாங்க. அப்போ இன்டூ 7. இப்போ கண்டிப்பா 7ஓட மல்டிபிள் தான் என்னவா இருக்கும், ஆன்சரா வர மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த டோட்டல் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி பாருங்க எவ்வளோ வருது, 33 14 வருது. 40 0 0 கேன்சல், 4 ஆல் அடிச்சிங்கன்னா 6 டைம் ரிமைனிங் 1 2 டைம் 5 35 5 முடிய ஆன்சர் எல்லாமே 5ல தான் வருது. 625 இன்டூ 7 டிஜிட்டல் சம் யூஸ் பண்ணி ஆன்சர் கொண்டு வரலாம். இல்லை நீங்க மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன வரும் 35 ரிமைனிங் 3 14 plus 70 ரிமைனிங் 1 42 43. இப்போ 437 ஆப்ஷன் ஏ. சரிங்களா? டிஜிட்டல் சம் யூஸ் பண்ணி கூட சம்ம வந்து என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணலாம். சோளம் மற்றும் கொண்டைக்கடலையின் சந்தை விலை 1:3 என்ற விகிதத்தில் உள்ளது. ஒரு குடும்பம் இவற்றை அளவின் அடிப்படையில் 5:11 என்ற விகிதத்தில் நுகர்கிறது. சோளத்தின் மீதான செலவிற்கும் கொண்டைக்கடலை மீதான செலவிற்கும் இடையே உள்ள விகிதம். இப்போ நாம என்ன லாஜிக்னா, பிரைஸ் இன்டூ குவான்டிட்டி எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஈக்குவலா இருக்கும். இப்போ இந்த ஒரு லாஜிக் தான்பா. சரியா? பிரைஸ் இன்டூ குவான்டிட்டினா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கடைக்கு போறீங்க, சுகர் வாங்க போறீங்க. சரிங்களா? அந்த சுகர் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ருபீஸாக இருக்குது அதோட ப்ரைஸ். இப்போ நீங்கள் வாங்குற குவான்டிட்டி இருக்கு இல்லையா, ஒரு 2 kg வாங்கினா அப்போ இன்டூ 2 எவ்வளோ கொடுப்பீங்க, 100 ருபீஸ் கொடுப்போம். 100 ருபீஸ் தான் செலவுன்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ இந்த ப்ரைஸையும் குவான்டிட்டியும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோன்னு கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல பிரைஸோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க 1:3. ஓகேவாப்பா? அடுத்தது அவன் எவ்வளோ வாங்கியிருக்கான், சரியா, கன்சியூம் கொடுத்துருக்காங்க, கன்சப்ஷன் கொடுத்துருக்காங்க எவ்வளோனா 5:11ங்கிற குவான்டிட்டி வாங்கியிருக்காங்க. கொஸ்டின் என்ன, எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் டைரெக்டாக இதை மல்டிப்ளை பண்ணால் போதும். 1 5 5 3 into 11 33. என்ன லாஜிக்ல மல்டிப்ளை பண்ணணும்னா இந்த பிரைஸ் இன்டூ குவான்டிட்டி எக்ஸ்பெண்டிச்சர் கிடைச்சிடும். 5:33. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, the price unit of lemon candy to strawberry candy in the ratio 4:17. பிரைஸ் சொல்லியிருக்கேன், சேம் போன சம் மாதிரியே தான். பிரைஸ் இன்டூ குவான்டிட்டி எதுக்கு ஈக்குவல், எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஈக்குவல், எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல பிரைஸ் பாருங்க 4:14 இருக்கு, 2:7 எடுங்க. பிரைஸோட ரேஷியோ 2:7. அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த கன்சப்ஷன் பாத்தீங்கன்னா எவ்வளோ, 23:2ன்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் என்ன கேட்குறான், ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்ட்ராபெரி லெமன் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல பிரைஸும் கன்சப்ஷன் பாத்தீங்கன்னா லெமன் ஸ்ட்ராபெரின்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் ஸ்ட்ராபெரி லெமன் கேட்டிருக்காங்க, ரிவர்ஸா கேட்டிருக்காங்க. அப்ப ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா இங்கே பாருங்க, இப்போ லெஃப்ட் சைடு ரைட் சைடு இருக்கிற நம்பரை கேன்சல் பண்ணலாம் தாராளமா. 23 மேல 7 இருக்கு. சரிங்களா? அப்போ கொஸ்டின் பாத்தீங்கன்னா ரிவர்ஸ்ல கேட்டிருக்காங்க 7:23. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் சம் பாருங்க, இப்போ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா போன சம் சால்வ் பண்ண மாதிரியே தான். பிரைஸ் குவான்டிட்டியை வச்சு சம கேட்டிருக்காங்க. த பிரைஸ் ஆஃப் த ஈச் ஆர்டிகல் PQR 280 180 100 rupees. கிஷோர் என்ன பண்றாரு, கிஷோர் பை ஆர்டிகல் ஈச் டைப் இந்த ரேஷியோ 3:4:5ங்கிற ரேஷியோல என்ன பண்ணியிருக்காரு, நம்பர் ஆஃப் குவான்டிட்டியை தான் 3:4:5ன்னு சொல்லியிருக்காங்க. வாங்குறாரு, மொத்தம் எவ்வளவு செலவு பண்றாரு, 6,180 rupees செலவு பண்றாரு. சரிங்களா? அப்ப நமக்கு இந்த 6,180 ஷேர் பண்ணனா என்ன வேணும், ரேஷியோ வேணும். ரேஷியோங்கிறது பிரைஸும் குவான்டிட்டியும் என்ன பண்ணியிருக்காங்க, தனித்தனியா கொடுத்துருக்காங்க. அப்ப நாம என்ன பண்ணோம்னா இந்த பிரைஸையும் குவான்டிட்டியும் மல்டிப்ளை பண்ணி வர ரேஷியோவை, சரிங்களா,
இந்த அமௌண்ட்டை பிரிக்கிற மாதிரி எடுக்கணும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல ப்ரைஸ் எவ்வளோன்னு பாருங்க, 280 is to 180 is to 10. குவான்டிட்டி எவ்வளோன்னு பாருங்க, 3 4 5. சரியாப்பா? இப்போ நீங்கள் இங்கே அடிக்கலாம் 0 0. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். 2 டேபிளில் 14 டைம்ஸ் 9 டைம்ஸ் இங்கே 5 டைம்ஸ் வரும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 42 36 25. இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ. கொஸ்டின் என்ன கேட்குறான், ஹவு மெனி ஆர்டிக்கல் டைப் ஆஃப் கியூ டிட் பர்ச்சேஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ கியூ எவ்வளோக்கு வாங்கியிருக்கான்னு பார்க்கணும் இல்லையா? இந்த இடத்துல என்ன கியூவோட வேல்யூ என்ன, பி கியூ ஆர் பர் 36. அப்போ இன்டூ 36 எதை கொஸ்டினாக கேட்குறானோ அதை மல்டிப்ளை பண்ணணும், டிவைடட் பை டோட்டல் ரேஷியோ. ஆட் பண்ணி பாருங்க, 13 ரிமைனிங் 103. ஓகேங்களா? அப்ப டிவைட் பண்ணீங்கன்னா டோட்டல் ரேஷியோல டிவைட் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா அமௌண்ட் கிடைக்கும். அந்த கியூங்கிற ஆர்டிக்கல் இருக்கு இல்லையா, அந்த கியூங்கிற ஆர்டிக்கல் எவ்வளவுக்கு வாங்கியிருக்காரு, டோட்டலா எவ்வளவுக்கு வாங்கியிருக்காருன்னு கிடைக்கும். அதை நம்ம என்ன பண்ணுவோம்னா 180ஆல டிவைட் பண்ணீங்கன்னா நம்பர் ஆஃப் குவான்டிட்டி கிடைக்கும். சரிங்களா? இப்போ அதே தான், நம்பர் ஆஃப் குவான்டிட்டி தானே வேணும். இப்போ என்ன பண்ணுவோம், இந்த ப்ரைஸ் வந்து ரைட் சைடு போகும்போது என்ன மாறும், எக்ஸ்பெண்டிச்சரை எதால டிவைட் பண்ற மாதிரி பிரைஸால டிவைட் பண்ணா குவான்டிட்டி கிடைக்கும். அதான் லாஜிக். சரி, அப்ப டைரக்டா நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துலயே நீங்க என்ன பண்ணலாம், 180ஆல டிவைட் பண்ணீங்கன்னா இன்டூ 180 எடுத்தீங்கன்னா ஒரே ஸ்டெப்ல ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? இங்க பாருங்க, இதை டைரக்டா எவ்வளவு டைம் சொல்லலாம், 6 டைம்ஸ் சொல்லலாமா? 60 0 0 கேன்சல். 6 பார்த்தீங்கன்னா 18ல 3 டைம்ஸ் 3 இங்கே அடிச்சிங்கன்னா 12. அப்போ நம்பர் ஆஃப் குவான்டிட்டி ஆர்டிக்கல் எவ்வளோ வாங்கியிருக்காருன்னா 12 ஆர்டிக்கல் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் சம் சால்வ் பண்ணலாம். ரவி செல்ஸ் ஒன்லி பென்ஸ் அண்ட் பென்சில். A pen cost ₹12, pencil cost ₹4. A student buy a total of 25 item and spend ₹180. How many pens did the students buy? இப்போ டோட்டலாக பென் பார்த்தீங்கன்னா பென் பென்சில் வாங்கியிருக்காங்க. டோட்டல் எவ்வளோ, 25. எவ்வளோ எக்ஸ்பென்ஸ், ₹180 எக்ஸ்பென்ஸ் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ பென் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ன்னு எடுக்கலாம். பென் எவ்வளோ இருக்கு, கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன, பென்னோட வேல்யூ எவ்வளோன்னு கேட்குறாங்க, நம்பர் ஆஃப் குவான்டிட்டி எவ்வளோ. அப்போ பென் எக்ஸாக இருந்தால் பென்சில் பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டல் எவ்வளோ சொல்லிட்டான், 25 சொன்னனால 25லேருந்து மைனஸ் பண்ணலாமா, எக்ஸை மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும், பென்சில் கிடைக்கும். எக்ஸ் ஒய்ன்னு எடுத்து கூட சால்வ் பண்ணலாம். சரி, இங்கே டோட்டல் கொடுத்தனால அதை லெஸ் பண்ணி எடுக்கிறேன். இப்போ நமக்கு தெரியும் ப்ரைஸ் இன்டூ குவான்டிட்டி என்ன, எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ நம்ம ப்ரைஸை வந்து இங்கே சொல்லியிருக்காங்க, பென் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, பென்ஸ் ஈக்குவல் டு ₹12, பென்சில்ஸ் ஈக்குவல் டு ₹4 சொல்லியிருக்காங்க. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா குவான்டிட்டி எக்ஸ். அப்போ ப்ரைஸ் 12, குவான்டிட்டி எக்ஸ், பென்சிலோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 25x மைனஸ் எக்ஸ் இன்டூ 4. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ண இதுக்கு ஈக்குவல், டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஈக்குவல் 180. 12x பிளஸ் 100 மைனஸ் 4x ஈக்குவல் டு 180 மைனஸ் 100 18 கிடைக்கும், 80. இப்போ 12x 4x டிஃபரன்ஸ் எவ்வளோ, 8x. 8x equal to 80 கேன்சல் பண்ணீங்கன்னா x equal to 10. கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நமக்கு பென் தான் கேட்டிருக்காங்க, ஆன்சர் பார்த்தீங்கன்னா 10. ஓகேங்களா? கிளியரா புரிஞ்சுங்களா? இது எக்ஸ் வச்சு சால்வ் பண்றது. இதே சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா யோசிச்சோம்னா எப்படி சால்வ் பண்ணலாம்னா, இப்போ பென் பார்த்தீங்கன்னா நமக்கு பென்னோட ப்ரைஸ் எவ்வளோ, ₹12 சொல்லியிருக்காங்க. பென்சிலோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹4 சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ நமக்கு இந்த 12லையும் 4 இருக்கு. இந்த 12 நான் என்ன பண்றேன்னா 4 + 8ன்னு எடுக்கிறேன். 4 + 8. இப்போ நமக்கு குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டோட குவான்டிட்டி என்ன சொல்லலாம், டோட்டல் குவான்டிட்டி எவ்வளோ, பென் அண்ட் பென்சில் எவ்வளோ, 25 இருக்கு. இந்த 25யும் ₹4 பார்த்தீங்கன்னா வரும்.
குவான்டிட்டியில் மினிமம் 4, இங்கேயும் 4 இருக்கு, இதுலேயும் 4 இருக்கு. அப்போ 25 இன்ட்டு 4 பார்த்தீங்கன்னா நம்ம 100 வருதா. இது டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ 180. 180ல் 100 லெஸ் பண்ணால் ரிமைனிங் எவ்வளோ வருதோ 80. இந்த 80 எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல பெண்ணோட இந்த 8 இருக்கு இல்லையா, இதில் ஈக்குவேட் பண்ணுற மாதிரி 80யை 8ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா சரிங்களா, அதாவது எக்ஸ்பெண்டிச்சர் டிவைடட் பை என்ன ப்ரைஸ், நமக்கு என்ன கிடைக்கும் குவான்டிட்டி எவ்வளோன்னு கிடைக்கும் சரிங்களா. கேன்சல் பண்ண எவ்வளோ கிடைக்குது 10. இப்படி யோசிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க. ஒரு திறமையான தொழிலாளி ஒரு நாளைக்கு ரூபாய் 100 ஒரு திறமையற்ற தொழிலாளி ரூபாய் 50 சம்பாதிக்கின்றனர். 5 தொழிலாளிகள் சேர்ந்து ஒரு நாளில் 400 சம்பாதித்தால் அங்கு எத்தனை திறமையான தொழிலாளிகள் இருந்தன? இப்போ ஸ்கில்டு ஒர்க்கர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ, ஸ்கில்டு ஒர்க்கருக்கு ஆனால் சேலரி 100 சரியா. அன்ஸ்கில்டு ஒர்க்கர் பார்த்தீங்கன்னா அவங்களோட சேலரி 50 ருபீஸ். ஓகேங்களா. 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ டோட்டலாக எவ்வளோ பேர் இருக்காங்க 5 மெம்பர்ஸ் இருக்காங்க. இதில் ஸ்கில்டு எவ்வளோ அன்ஸ்கில்டு எவ்வளோங்கிறது கொஸ்டினாக இருக்குது. ஓகேங்களா. அப்போ அதே தான் போன சால்வ் பண்ண மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ இந்த இடத்துல 50, இந்த 100 எப்படி பிரிக்கலாம் 50 + 50ன்னு பிரிக்கலாம் சரி. அப்போ இங்கேயும் 50 இருக்குது, இங்கேயும் 50. அப்போ 5 மெம்பர்ஸ்க்கு 50யை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 250ன்னு வருது சரி. அப்போ எல்லாம் காமனாக பார்த்தீங்கன்னா 250 டோட்டல் எக்ஸ்பென்ஸ்லேருந்து 250யை லெஸ் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் எவ்வளோப்பா 150. இந்த 150 யாருக்கு சேரும்னா இங்கே இருக்கிற 50 ருபீஸ் இருக்கு இல்லையா, அந்த நம்பருக்கு சேரும். இந்த 50ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் 3 கிடைக்கும். நம்பர் ஆஃப் ஸ்கில்டு ஒர்க்கர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3ன்னு சொல்லலாம் சரிங்களா 3. இப்போ இதே பார்த்தீங்கன்னா அன்ஸ்கில்டு எவ்வளோவா இருக்கும் 2 மெம்பர்ஸாக இருப்பாங்க. ஓகேங்களா. இதை நீங்கள் வந்து எக்ஸ்ன்னு வச்சு சால்வ் பண்ணலாம். அலிகேஷன் ரூல் எல்லாம் இது இந்த சமம் அப்ரோச் பண்ணலாம் சரியாப்பா. கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் கொண்டு வரலாம். இந்த ஸ்பிளிட் மினிமம் வேல்யூ எவ்வளோன்னு பாருங்கள். இந்த 2 நம்பரில் அதை ஸ்பிளிட் பண்ணி டோட்டல் நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணால் காமனாக 250 ருபீஸ் 2 பேருக்குமே இருக்கும். அதை டோட்டல்லேருந்து லெஸ் பண்ணிங்கன்னா 150. இந்த 150 யாரோடதுன்னா ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா இந்த 50, அதால் டிவைட் பண்ணிங்கன்னா நம்பர் ஆஃப் குவான்டிட்டி ஸ்கில்டு ஒர்க்கில் எவ்வளோங்கிறது கிடச்சிரும். ஓகேங்களா. இந்த டைப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அமௌண்ட்டை கொடுத்து எப்படி ஷேர் பண்ணலாங்கிற விஷயந்தான் நான் வந்து உங்களுக்கு டீச் பண்ணி கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கரெக்டாக படிங்க. இந்த கான்செப்ட்கான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் கொஸ்டின் நான் டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் டைப் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.